எல்லாருக்கும் ஹாய். என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜ் புலாவுக்கு வந்துட்டு நான் பாசுமதி ரைஸ் வந்து கழுவி வந்து ஊற வச்சுட்டேன். அடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்த காய் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அப்புறம் கொஞ்சம் ப்ரொக்கோலி கூட எடுத்துக்கிட்டேன். அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையானதும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் முந்திரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு மூடி தேங்காய் மட்டும் நான் பால் எடுத்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பிரிஞ்சி இலை, பட்டைலாம் வச்சுருந்தால அது எல்லாத்தையுமே போட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போட்டேன். இதில் காரங்கிறது வந்து இந்த பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பெருசாக காரம்லாம் சாப்பிட மாட்டாங்கங்கிறனால நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் பச்சை பட்டாணி வந்து சேர்த்து வதக்கினேன். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சிருக்க பாசுமதி ரைஸ் வந்து தண்ணி எடுத்துட்டு ரைஸ் மட்டும் அதில் போட்டு கிண்டிட்டு நான் 2 டம்ளர் பாசுமதி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன்ல அது 1 டம்ளர், மிச்சம் 3 டம்ளர் தான் தண்ணி ஊற்றினேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு தேவைப்படுச்சுன்னா உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூடில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கணும். பன்னீர் பட்டர் மசாலா தான் நான் செஞ்சுருந்தேன். பட்டர் வந்து இல்லை, அதனால நெய்யில் தான் நான் செஞ்சேன். நெய்யை ஊற்றிட்டு வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 2 பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். அடுத்து தக்காளி, கொஞ்சம் முந்திரி போட்டு வதக்கி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு அதை பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். திரும்ப அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் போட்டு அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு கொதிக்க விடணும். நமக்கு தண்ணி எவ்வளவு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதித்து வரும்போது அதில் வந்து பன்னீரை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் விட்டு அதை இறக்கிடலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நான் வந்து இதில் பட்டர் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். பரவாயில்ல, சூப்பராக தான் வந்துருந்துச்சு. சேம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் சமைச்சு என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்னு வந்து என்னை பாராட்டிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.